வெல்கம் டு எல்வி காப்பியர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேனான் 3045 மிஷின் ஜென்ரல் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளைண்ட் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி எனக்கு மிஷின் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது. அது என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல காப்பி குவாலிட்டி லைட்டாக இருக்குன்றது சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, ஏடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு எனக்கு எடுக்க மாட்டேங்குது, ஜாமா உள்ளே போக எடுக்க மாட்டேங்குது சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு காப்பி மட்டும் வருது, ரெண்டாவது காப்பியிலேருந்து ஜாமிங் ஆகிட்டு இருந்தது. அகைன் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் தான் போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்லேயும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் காப்பி குவாலிட்டி சொல்லியிருந்தாங்க, ஃபிக்ஸிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா. முதல்ல நம்ம காப்பி குவாலிட்டி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம எப்படி வருதுன்றதை நம்ம கிளியராக தெரியும், என்ன கம்ப்ளைண்ட்றதை நம்ம பார்க்க முடியும். டெஸ்ட் பேஜ் எடுத்தாச்சு. காப்பி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக இருக்குது, காப்பி குவாலிட்டி லைட்டாக தான் இருக்குது. சரி, முதல்ல இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் யூனிட் மாதிரி பிரித்து பாலிகன் எப்படி இருக்குன்றதை நம்மளை செக் பண்ணிடலாம் முதல்ல. அப்படி சப்போஸ் அது பாலிகனில் டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பாலிக்கும் டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம அதை போல் கிளாத் வச்சு ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் முதல்ல. அதேமாரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் இருக்கும், அதையும் நம்ம ஒரு க்ளீன் பண்ணிடலாம். அந்தமாரி பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும், நம்ம அதையும் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிஷினில் அசம்பிள் பண்ணிவிட்டு காப்பி குவாலிட்டி எப்படி வருதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் ஒன்று எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அதேமாரி ஒரு டெஸ்ட் பேஜ் எடுக்க போகிறோம். எடுத்து ஃபஸ்ட்டோட காப்பி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, காப்பி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்தது இல்லையா மேலெலாம், இப்போ அது கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ பழைய காப்பியும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு தப்பம் எப்படி இருக்குன்றது. இது பழைய காப்பி, இது இப்போ எடுத்த காப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்ல பேப்பர் வச்சு எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதையும் க்ளீன் பண்ணி என்னன்றதை நம்ம செக் பண்ணிடலாம்.
பேப்பர் வச்சுட்டேன். பேப்பர் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வருதுன்றது. பேப்பர் ஸ்டக் ஆகுது, எடுக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி ப்ராப்பர் என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாம். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஜாம் ஆகுறது ரீசன் பார்த்தீங்கன்னா மேலே லப்பர் டஸ்ட்டாக இருந்தால் இது நடக்கும். அதேமாரி உள்ள லப்பர்ஸில் க்ளீன் பண்ணிவிடுங்க. உள்ள லப்பர்லாம் வரும். அதேமாரி இருந்தால் அது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றது. அதை நீங்கள் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ எப்படி எடுக்குதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பராக எடுக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஏடிஎஃப் வந்து நான் அதில் அப்புறம் க்ளீன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இதேமாரி வந்து பேப்பர் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்களும் இதேமாரி லப்பரை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங்கில் ஜாமிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபிக்ஸிங் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. என்னன்றதை நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஏன்னா ஃப்ளேம் பிரச்சனை இருக்கா இல்லை கிரீஸ் ட்ரையாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு, கிரீஸ் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃப்ளேமும் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபிக்ஸிங்கில் இதுமாரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு உங்களுக்கு பேப்பர் மாட்டுதுன்னா நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. கூப்பிட்டு என்னன்றதை நீங்கள் பார்த்துருக்கோம். ஃபிலிம் ஃபோர்ஸை மாற்றிடலாம். ஏன்னா ஃபிலிம் கொஞ்சம் கார்னர்லாம் வந்து டேமேஜாக இருக்குது. அதனால் புது ஃபிலிமை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்.
ஃபிக்ஸிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் செட் பண்ணிடலாம். ஃபிக்ஸிங்லேயும் மாட்டியாச்சு. நம்ம காப்பி எப்படி வருதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். அதேமாரி இப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காப்பி 2 காப்பி செக் பண்ணுவோம். கிளைண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக காப்பீஸ் ரன் பண்ணால் தான் தெரியும் ப்ராப்பராக ரெடி ஆகிருக்கா இல்லையான்றது. ஓகே, காப்பி நல்லாவே வந்துட்டுருக்கு. காப்பி குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதேமாரி உங்கள் மிஷின்லேயும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது ஃபோன்லேயே சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வீஸ் முடிச்சிட்டோம். நம்ம கிளைண்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்தமாரி சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.